ஸோ நீங்கள்லாம் இன்வெஸ்டர் அவேர்னஸ் செமினார்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களா யாராவது? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நடத்துறதெல்லாம் இந்த சேயிங் கேட்டு எனக்கு அப்படியே இதுவே அடுத்து டைம் இன் த மார்க்கெட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் டைமிங் த மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? டைம் இன் த மார்க்கெட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஏன் சொல்கிறாங்க? தட்ஸ் ஓகே. நீங்கள் மார்க்கெட்லேயே இருந்தால் தானே அவங்களுக்கு ஃபீஸ் வரும். நீங்கள் மார்க்கெட்டை விட்டு வெளியில் போயிட்டு உள்ளே போயிட்டு இப்படிலாம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் வராது இல்லையா? ஸோ ஸோ டைம் இந்த மார்க்கெட்னா ப்ராட்லி இட் இஸ் அ ட்ரூ சேயிங். லாங்கர் இருந்தால் கம்பவுண்டிங் வரும். பட் ஈக்விட்டியில் நிஜமாக ஹாவ் யூ தாட் ஹவு கம்பவுண்டிங் ஒர்க்ஸ் இன் ஈக்விட்டி? டஸ் இட் கம்பவுண்ட் எவ்ரி இயர்? லைக் எவ்ரி இயர் உங்களுக்கு 11% வருதா ஈக்விட்டியில்? சப்போஸ் 2007 யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா ஈக்விட்டியில்? 2008 என்னாச்சு? -52. அப்புறம் வாட் ஹேப்பன்ஸ் டு கம்பவுண்டிங்? next year only on that 50 to 48 it will compound, no? If at all it compounds. So equity people when they look at CAGR they think that it is a compounding, high compounding vehicle. But actually equity compounding is not at all linear. Thidirnu nanacha it will perform, sometimes it won't perform, right? So in the time so to say that time in the market வெறுமை ஈக்விட்டியில் நீங்கள் உட்காந்துட்டா போகிறோம் அது வந்து இட் வில் டெலிவர், இல்லை டெட்டில் உட்காந்துட்டா போகிறோம் இட் வில் டெலிவர்னாக்கா தட் ரிக்வயர்ஸ் அ ரியலி லாங் ஹொரைசன். இப்போ 10 வருஷத்துக்கு மேலேக்குன்னு சொல்கிறோன்னா டெஃபினட்டாக இட் மே அப்ளை. பட் ஃபார் எனி ஹொரைசன் தட் இஸ் ஸ்லைட்லி லோவர், இப்போ 7 வருஷம் 5 வருஷம்லாம் தெர் இஸ் நோ கேரண்டி அபவுட் தட் டைம் இன் த மார்க்கெட் இஸ் பெட்டர். ஆக்சுவலி டைமிங் இஸ் பெட்டர் இன் தட் பீரியட், ரைட்? ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கூட ஐ ஃபீல் தட் buy when there's blood on the street னுவாங்க. அந்த blood எல்லாம் we can't go looking for in the Dalla street. So we'll have to actually look at valuations. So இந்த habit most people can என்ன சென்செக்ஸோ நிஃப்டியோ லெவலை மட்டும் பார்ப்பாங்க. இன்னைக்கு 60,000 போயிடுத்து, இன்னைக்கு 20,000 போயிடுத்து. those numbers are actually meaningless. 20,000 போனால் என்ன? இப்போ 2003 எனக்கு ஞாபகம் இருக்குது. One of my friends, I was also new to the market, but I was slightly more seasoned than my friend. So அவள் என்ன பண்ணான்னா அவள் அப்போ தான் ஒரு 3 years before she had started investing. ஸோ 2000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 2003 என்னாச்சு அவளோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து நல்லா 2003 அந்த ரேலி ஸ்டார்ட் ஆச்சு. இட்ஸ் கிராஸ் த ப்ரீவியஸ் ஹை சென்செக்ஸ். So I told her happily, she asked me what should I do. I said please book your profit ma because it has gone past previous high. அப்படினு இன்னி வரைக்கும் she is not forgetting that. ஏன்னா அப்போ சென்செக்ஸ் was at 6,000. So 6,000 இருந்த சென்செக்ஸ்ல I asked her to exit and today where is the sensex? At 60,000, right? So low, valuation நம்ம பார்க்கணும். We should not look at the index level. So when the index PE goes to say 14 or 15 times, that's what I have noticed last 3-4 cycles la Nifty 50 oda PE வந்து 14-15 times இருந்தா it's a good time to invest in equity. இதே மாதிரி டைமிங் டெட்டுக்கும் உண்டு. In India interest rates generally if you look at the 10-year government security interest rate moves between say something like 6% and 8.5%. So 8.5 கிட்ட போறச்ச interest rate, that is the bear market in bonds. அந்த டைமில் you should invest. And அந்த டைமில் if you invest in certain passive products, you can really make a lot of money. So usually என்ன ஆகும்னா இந்த மார்க்கெட் கீழே விழச்சே when really there is panic and pessimism, that window of opportunity is very short. I'm sure even these people will say sometimes இந்த பயங்கர panic crash வரும். அந்த டைமில் நமக்கு அப்படியே like kid in a candy shop it will be. You will want to buy everything but you won't have time to act. Or unless you are really dedicated investor or portfolio manager, you may not have a wish list of stocks you want to buy at that time or wish list of funds. So என்ன வாங்குறதுன்னு தெரியாது, வாங்கணும்னு மட்டும் தெரியும். So in those times what is a good strategy is to use an index fund. So Nifty 100 fund இருக்கு, Nifty mid cap 150 fund இருக்கு. இந்த ஃபண்ட்ல நீங்க வாங்கினீங்கன்னா என்ன பண்றீங்க? Simply you are buying the top 250 stocks in the market. மார்க்கெட் விழிச்சு அதை வாங்கிட்டீங்கன்னா மார்க்கெட் மேலே போச்சு வில் பார்ட்டிசிபேட் இன் தட் அப்சைட். அப்போ நீங்கள் ஸ்லோவாக வந்து எந்த ஸ்டாக்ஸ் வாங்கலாமோ எந்த ஃபண்ட்ஸ் வாங்கலாமோ அதை ஸ்லோவாக ரிசர்ச் பண்ணி யூ கேன் ஆல்வேஸ் ஸ்விட்ச்.
பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரச்சு யூ ஷுட் ஜம்ப் இன் வித் வாட் எவர் சர்ப்ளஸ் யூ ஹாவ் இன் டு passive funds. டெட்லையும் இந்த மாதிரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம் அண்ட் மோஸ்ட் பீப்புள் டோன்ட் ட்ராக் இட். பட் இப்போ ஆக்சுவலி நீங்கள் டிசம்பர் ஜான்வரியில் வந்து இந்தியாவில் ஜிஎஸ்ஐ கீழ் பீக் டெட் 7.5%. அந்த 7.5%ல் நீங்கள் சப்போஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 10-year கான்ஸ்டன்ட் மெச்சூரிட்டி ஃபண்டில் இன்னைக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 11%ல் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையாக இருக்கச்சு டெட் ஃபண்ட்ஸில் லாங் டியூரேஷன் டெட் ஃபண்டில் நீங்கள் வந்து இன்னும் பணம் போடணும். மார்க்கெட் வேல்யூஷன் நிஃப்டி வேல்யூஷன் கீழே விழடிச்சு யூ ஷுட் ஆட் டு யுவர் ஈக்விட்டி எக்ஸ்போஷர். எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், வெறுமை சிப்பாக பண்ணின்னு போகலாமேன்னு யூ மே ஆஸ்க். பட் சிப் நோ, இட்ஸ் அ சார்ட் ஆஃப் அ வெரி பிளண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து போட்டுட்டே இருக்கலாம், ஆனால் அதில் இந்த ரிசல்ட்ஸ் வந்து கிரேட்டாக வரும்னு எப்பவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஏன் எல்லாருக்கும் சிப்பு வந்து ஈஸியாக மார்க்கெட் பண்ண முடியுதுன்னா, ஏன்னா பீப்புள் டோன்ட் லுக் அட் சிப் ரிட்டர்ன்ஸ். மோஸ்ட் பீப்புள் சிப் இன்வெஸ்டர்ஸ் அவள் வந்து XIRR அவளுக்கு புரியுறது இல்லையா எனக்கு தெரியல. பட் தே டோன்ட் ரியலி ட்ராக் தட். அவள் பாட்டுக்கு ஆட்டோ பைலட் மாதிரி போடுறா, ஓவர் டைம் அண்ட் பிக் அமௌண்ட் இஸ் சேவ். பட் ரிட்டர்ன்ஸ் வைஸ் இஸ் இஸ் அவுட் பர்ஃபார்மிங். அதை வந்து most people don't track. So I feel it is necessary that the returns also should be good. அதுக்கு ஒரு அளவுக்கு இந்த மாதிரி டைமிங் பண்ணணும்னு எனக்கு I feel strongly. So if you it is always good in any marketல if you ask me நான் இன்வெஸ்ட் பண்ணுறதா வேண்டாமான்னு கேட்டாக்க இன்னைக்கு நிஃப்டி பி 24-25ல இருக்குது. இட் இஸ் நாட் அ சீப் மார்க்கெட். நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் டெஃபினட்டாக கேஷை வச்சுட்டு தான் மீதியை இன்வெஸ்ட் பண்ணுவேன், இல்லை டெட்டில் வச்சுப்பேன். அண்ட் ஐ வில் ஸ்விட்ச் இட் when the valuation gets friendlier. This amount of timing is not hard to do. Definitely you can do. In fact, mutual funds உங்ககிட்ட வந்து டைமிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே தவிர அவங்களே வந்து பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ்ன்ற கேட்டகரியில் ஃபுல்லாக டைமிங் தான் பண்ணுறாங்க. ஸோ ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது? நீங்களும் தான் பண்ணலாம்.